Hello guys, welcome back to my channel Kavya Nayagi's World. So thanks for choosing to watch this video. So இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா I'm a pregnant mom, pregnant woman. This is my second pregnancy and I already have a daughter of 7-year-old and I just want to share few things with you guys like எதை பற்றினா why I chose to be pregnant again, எதுக்காக நான் திரும்ப இன்னொரு வாட்டி குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணேன் and what is my age and நான் ஏன் குண்டா இருக்கேங்கிறது that is okay fine. என்னோட வெயிட் என்ன, did I conceive naturally or நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தனா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டிஎம் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் நிறைய காமெண்ட்ஸில் சொல்கிறேன் this is my weight, நான் நேச்சுரலாக இது பண்ணனா இல்லை நான் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தனா அப்படிங்கிறத நிறையா கமெண்ட்ஸ்லையோ இல்லை மெசேஜ்லையோ சொன்னாலும் இப்போ வரைக்கும் எனக்கு திரும்ப அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். அண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ் we can go with my pregnancy symptoms also. Second pregnancy or symptoms என்ன, we can compare the symptoms of my first pregnancy and second pregnancy. If not in this video, next video la I'll be talking about it. So video kulla polam. ஐயோ அம்மா உட்காரவே முடியாது, தெரியாதனமா பெட்ல வந்து உட்காந்துட்டேன். பேசாம கீழேயே உட்காந்துருக்கலாம். ஐயோ உட்காரவே முடியல. ஓகே 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 ஓகேன்னு சொல்கிறேன், மூச்சு தான் வாங்க. ஓகேன்னு சொல்கிறேன். இந்த ப்ரெக்னென்சி எதனால அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பா வந்து கல்யாணம் ஆகி எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் பாப்பா பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இருந்தது. 1 இயர்க்குள்ளவே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் பாப்பா கடவுளோட பிளெஸிங்னால எனக்கு கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிறந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் மாதிரியும் பயங்கரமாக நான் வெயிட் கெயின் பண்ணேன். அந்த டைமில் வந்து அவேர்னஸ் எனக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பேன். ஸோ நல்லா சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பேன். ஸோ நல்லா சாப்பிடணும் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் மை ப்ரெக்னன்சி இட்ஸெல்ஃப் ஐ கெயின்ட் அபவுட் லைக் அரௌண்ட் 15 kgs. அப்போவே நான் வந்து கல்யாணம் ஆகும்போது ஐ வாஸ் 80 kgs அண்ட் டெலிவர் பண்ணும்போது பேபி டெலிவர் பண்ணும்போது 96 kgs இருந்தேன். 15-16 kgs வந்து அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல மட்டுமே நான் போட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி வரைக்கும் அந்த 96-98 அதுலயே தான் வெயிட் இருந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். 95-94 போகும், அதுக்கப்புறம் திருப்பி 96 வரும். பட் அதுக்கு மேலே எனக்கு பெருசாக வந்து வெயிட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆனது கிடையாது, அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வெயிட் ஒரு விஷயங்கிறனாலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட் அகேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் மை பாடி அகேன். அந்த மாதிரி ரொம்ப இன்னொரு பாப்பா வேண்டவே வேண்டாம், ஒரு பாப்பா இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தது. அண்ட் ஃபினான்ஷியலி ஆல்சோ இன்னொரு பாப்பா வந்துச்சுன்னா எல்லாருக்கும் மாதிரி இருந்தால் நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும், எதுவும் பண்ண முடியாது. 2 குழந்தைய வச்சுட்டு நம்ம எல்லாம் யோசிப்போம் இல்லையா, 2 குழந்தைய வச்சுட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் யோசிச்சுட்டு நானே என் ஹஸ்பண்டு வேண்டாம் ஒன்று மட்டும் போதும் அப்படிங்கிற முடிவில் தான் டில் லாஸ்ட் இயர் வரைக்குமே நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என் லைஃப்பில் வந்து சில இஷ்யூஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. லைக் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஆகட்டும் இல்லை சம் என்ன சொல்கிறது பேக் ஸ்டாபிங், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அப்போ ஐ கேம் டு நோ, ஐ ரியலைஸ் சம்திங் தட் ஒன்லி த பிளட் ரிலேஷன் இஸ் கோன் கம் டில் த எண்ட். ஸோ என்னதான் என் தங்கச்சி கூட நான் சண்டை போட்டாலும் பழங்காலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அது ஒரு பியூட்டிஃபுல் பாண்டு, நான் திரும்ப சேர்ந்துருவேன். அது வந்து ரொம்ப நேச்சுரல். பட் இன்னொருத்தங்க கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அது ஆனது தான். அது திருப்பி பேட்சப் ஆகுறதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயம். ஆகாதுன்னு சொல்லலை. பட் என்னதான் இருந்தாலும் அந்த பிளட் பாண்ட் கிட்ட என்ன கோவம் என்ன சண்டை எவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் அதுதான் வந்து நிற்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ல நான் ரியலைஸ் பண்ணேன். அது ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் கரெக்டாக வந்து என்னோட பாப்பா வந்து இன்னொரு குழந்தை வேணும், எனக்கு மட்டும் ஏன் வந்து எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக கேட்பாங்க சிங்கிள் சைல்டாக இருந்தால், எனக்கு மட்டும் ஏன் கசின்ஸே இல்லை, பக்கத்து வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி குழந்தை இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கசின்ஸ் இருக்குது, சிப்ளிங் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படி சொல்லி கேட்டே இருப்பாங்க. அப்போது அட் ஒன் ஃபைன் டே ஐ காட் லைக் ஓகே வை நாட், இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட் டைம் எப்படியோ பெற்றுட்டோம், ஃபஸ்ட் டைம் நம்மளால முடியும் போது இந்த வாட்டி ஏன் நம்மளால முடியாது, ஃபினான்ஷியல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தைரியம் வந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவருக்கு வாஸ் ஆல்சோ ஓகே வித். ஸோ 2 பேரும் சேர்ந்து இன்னொரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா லைக் அந்த முடிவு பண்ண டைமில் நான் வந்து ட்ரை பண்ணோம். ஒரு 2-3 months வந்து இட் டென்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. எங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி ஒரு 6-8 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா உடனே குழந்தை கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி என்ன ஹெல்த் அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும், நமக்கு அப்படி இருக்கோ என்னமோ தெரியல. ஸோ சரி ஓகே நம்ம ஜிம் போய் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ டென்ட் வேஸ்ட் மை டைம் சிட்டிங் ஆன் இயர்ஸ். ஸோ நான் ஜிம் ஹெட் பண்ண ஆரம்பித்தேன். ஜிம் போயிட்டு ஒரு 2-3 months தான் ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணேன். டயட் ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கடைசியில் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வந்துட்டு
டிஎம் பண்ணுங்க, நான் என்ன டயட் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மெயினாக டயட்டிங்கில் வந்து சுகர் சுத்தமாக எடுத்துக்கல, ரொம்ப 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 கம்மி. 100% எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் 10% கூட சுகர் எடுத்துக்கல. வீக்லி ஒன்ஸ் எங்காவது வெளியில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப கிரேவிங் இருந்ததுன்னா ஏதாவது ஐஸ்கிரீம், அது ஒரு 2 வாய் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன், நோ சுகர். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட், டெய்லி ஒரு 1.5 hours நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு 3 months இப்படியே போச்சு. நான் ஜிம் ஜாயின் பண்ணும்போது 98 kgs இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்படியே எனக்கு வந்து 95 96 ஆனேன். ஒரு 3 கிலோ குறைஞ்சதுக்கப்புறம் உடனே நான் ப்ரெக்னென்ட்டும் ஆகிட்டேன். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அந்த மாதிரி ப்ரெக்னன்சி இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் அவ்வளோதான். இப்போ லக்கிலி இப்போ வந்து 6th month வந்துட்டேன். So this is my second pregnancy journey. So I conceived naturally. நான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸும் எதுவும் போடல. என்ன என் பாடிக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் கண்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி, ஏன்னா வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, வெளியில் போனால் நாங்கள் சாப்பிடுவோம், அந்த எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றது ஆர்டர் பண்ணுறதுலாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த பர்டிகுலர் பீரியடில். ஸோ இட் ரியலி ஹெல்ப் மீ. எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. முன்னாடி ட்ரை பண்ணால் அப்போ ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த 3 months வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹாப்பிலி டாக்டர்கிட்ட போய் பார்த்து பிளட் என்னதான் அந்த டபுள் லைன்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பிங்க் லைன் தான் காட்டுச்சு, மைல்ட் லைன், அந்த ஃபேடட் லைன் தான் எனக்கு காட்டுச்சு. தட் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், பட் சம்டைம்ஸ் இட் மே கோ நெகட்டிவ் ஆல்சோ. ஸோ நான் அதை வச்சு முடிவு பண்ணேன். ஹஸ்பண்ட் கிட்ட காட்டினப்போ கூட ஹி வாஸ் நாட் ஹாப்பி. ஓகே வெயிட், லெட் அஸ் அந்த ஒரு நல்ல ஒரு டார்க் லைன் கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு 2-3 days கழிச்சு நான் ட்ரை பண்ணும்போது ஐ காட் தட் டார்க் லைன். அதுக்கப்புறம் டாக்டர் எடுத்துட்டு போய் காட்டினேன். டாக்டர் பிளட் டெஸ்ட்னு சொன்னாங்க. ஓகே பாசிட்டிவ் தான், பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்றது. அப்போ நான் 3 months வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லலை. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆளுங்க கிட்ட மட்டும் தான் சொன்னேன். வேற யார்கிட்டயுமே நான் சொல்லலை 3 monthsக்கு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். சொல்லலைன்னு தப்பா எடுத்துட்டு கோச்சிக்கிற பொண்ணு தெரிஞ்சவங்க யாரும். எனக்கே மேலே ட்ரஸ்ட் இல்லை, என் பாடி மேலே ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆஃப்டர் 3 months அப்புறம் தான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் ரிவீல் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரெக்னன்சி ஸ்டோரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். எனக்கு யூடியூப்ல பெருசாக எனக்கு காமெண்ட்ஸ் வரல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, நானும் உங்கள் வெயிட் தான் இருக்கேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகலாமா, நானும் உங்கள் வெயிட் தான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணுவாங்க. ஸோ வந்து என் வெயிட்டில் நான் இருக்கேன் 96 98 இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு 96ன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறேன். என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். பட் இட்ஸ் ஒவ்வொரு பாடி டிஃபர் ஆகும். என் உடம்புக்கு ஏதோ ஒன்று நடக்குது. சரி, எனக்கே ஃபர்ஸ்ட் 3 months நடக்காமலும் இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் பாடி டு பாடி டிஃபர் ஆகும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஸோ என்னால் வெயிட்னால ஒரு ப்ரெக்னென்ட் ஆகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃப்ளக்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அது அகைன் உங்கள் மைண்ட் பிளாக்கை நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். எனக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். பட் குழந்தை இருக்குன்னு ஆசை இருந்தால் you can go meet your doctor and you can have like blood test or அவங்க என்ன டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ you can get the test done and you can discuss with your doctor. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் if you want to lose weight also you can do it. எனக்கு டிஎம் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த வெயிட்டில் வந்து ப்ரெக்னென்ட் ஆக வேண்டாம், அதனால நான் வந்து வெயிட் கம்மி பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன். ஸோ கம்மி பண்ணிவிட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆவேன், பட் ப்ரௌட் டு see you அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது இன்னும் எனக்கு ப்ரௌடாக இருந்துவா, சூப்பர் டெசிஷன் இல்லையா, அவங்க பாடியை சரி பண்ணிவிட்டு அவங்க வந்து திருப்பி வந்து ப்ரெக்னன்சிக்கு போகிறாங்க. தட் இஸ் ஸோ கிரேட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஓகேனா பண்ணுங்க, இல்லை வேண்டாம் உங்களுக்கு அது ஒரு நெருடலாக இருக்குது, உடம்பு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஏஜ் டசன்ட் ஈவன் மேட்டர். எந்த வயசுலனாலும் இட்ஸ் ஓகே டு கெட் ப்ரெக்னன்சி. என்ன சொல்கிறது, மைண்ட் அளவில் நீங்கள் ஓகே வி கேன் மேனேஜ் திங்ஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஹெட். இட்ஸ் கிரேட் தம்ஸ் அப். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கே வந்து ஒரு 9-10 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃபுல்லி. ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேஜராக இதுதான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ 6th monthல இருக்கேன். இப்போ என்னோட வெயிட் வந்துட்டு 99 இருக்கு. நான் வந்து 100 தொட்டக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன், பட் நான் போக மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை பார்த்துப்பேன். இப்போதைக்கு வந்து அதான் சொல்கிறேன், போன ப்ரெக்னன்சியில் 15 kg 16 kgs போட்டேன். இந்த அவேர்னஸே இல்லாதனால இந்த ப்ரெக்னன்சியில் இந்த 6 months ஆயுமே எனக்கு ஒரு 2-3 kgs 2-3 ஓகே அவ்வளோதான் போட்டிருக்கேங்கிறதே பெரிய விஷயம். 6th monthல பாப்பா வெயிட்டும் இருக்கும், அதான் பெரிய விஷயம். இன்னொன்று இப்போ ப்ரெக்னன்சியில் நம்ம வெயிட் போடாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான விஷயம்னா. அப்போ ரொம்ப பசிக்கும், ரொம்ப சாப்பிட்ருவோம், அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது இட்ஸ் லைக் வெரி சேலஞ்சிங்கான விஷயம்.
இப்போ வரைக்கும் வந்துட்டு. ஸோ லெட்ஸ் இன்னும் 3 months இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி பேசும்போது பயங்கரமாக மூச்சு வாங்க தெரியாமல் பெட்டில் உட்காந்துட்டேன்னா ஐ ஆம் நாட் கம்ஃபர்டபுள். திருப்பி மாற்றி போய் உட்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ சப்போர்ட், லைக் த வீடியோ. தேங்க்ஸ், பை. இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.